السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை நிறுத்தவராமல் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்திற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன என்பது பற்றி நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே கடந்த தினங்களிலே மரணம் தொடர்பாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயங்களையும், மரணத்திற்கு முன்பாக பிறருக்கு நாம் இழைக்கக்கூடிய அநீதியை இந்த உலகத்திலேயே வைத்து அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் மரணத்திற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த பூமியிலே மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அத்தோடு அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே முடிஞ்சிடும். இறந்து போயிட்டானா அதற்கு பிறகு அவனால் எந்த செயல்பாடையுமே செய்ய முடியாது. அவன் தொடரணும்னு நினைச்சா தொட முடியாது, நோன்பு வைக்கணும்னு நினைச்சா நோன்பு வைக்க முடியாது. ஷஹீதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது கூட ஷஹீதாக மரணித்தவர் இறந்து போயிருப்பாரு. இறந்து போனோன்னு அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த ஷஹீத் அல்லாஹ்ட்ட சொல்வது: அல்லாஹ் என்னை பூமிக்கு அனுப்பு, நான் மறுபடியும் போகணும், மறுபடியும் ஷஹீதாகணும், மரணிக்கணும் என்கின்ற ஆசை வைப்பார். ஆனால் அல்லாஹ் அந்த ஆசையை செய்ய மாட்டான், நிறைவேற்ற மாட்டான். அப்போ இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது மரணம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், இறந்து போய் விட்டோம் என்று சொன்னால் அத்தோடு நம்முடைய எல்லா நல்லறங்களுமே முடிவடைந்து விடும். அதற்கு பிறகு எந்த நல்லறத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஏன்னா நம்மளை அடக்கிடுவாங்க, நம்ம பூமிக்கு கீழே போயிடும், நம்ம வெறும் கட்டையாக கிடப்போம். அங்கே நமக்கு தண்டனையோ அல்லது சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்தினுடைய காத்துகளுமோ வீசப்பட்டு கொண்டே இருக்கும். கபூர் வாழ்க்கை தான். அதன் பிறகு இந்த உலக வாழ்க்கைக்கும் அதற்கும் தொடர்பில்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்துறாங்க. என்ன விஷயம் என்று சொன்னால், நீங்கள் இறந்து போய்விட்டால் உங்களுடைய நல்லறங்கள் எல்லாமே நின்றுவிடும். நீங்கள் செய்த நன்மையான காரியங்கள் எல்லாமே நின்றுவிடும். அதற்கு பிறகு உங்களால் நன்மையான காரியங்களை உங்களால் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களின் மூலமாக நீங்கள் இறந்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சில காரியங்கள் நீங்க இறந்து போயிருவீங்க, நீங்க தொட மாட்டீங்க, நோன்பு வைக்க மாட்டீங்க, ஸகாத் கொடுக்க மாட்டீங்க, ஹஜ் செய்ய மாட்டீங்க, எதுவுமே செய்யாமல் கபருக்குள்ள நீங்கள் அடங்கி கிடப்பீர்கள். ஆனா நன்மை மட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க செய்யாட்டாலும் உங்களால் சில நன்மையான காரியங்களை பிறர் மூலமாக செய்ய வைத்து உங்களால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலைக்கு நல்லறங்களை நமக்கு தரக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இதை நாம மரணத்திற்கு முன்னால் கட்டாயமாக செய்துவிட வேண்டும். நாம இறந்து போனாலும் நமக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கணும். சில பேர் நினைப்பாங்க, இந்த பூமியில நாம வேலை செய்யவில்லை என்று சொன்னாலும் நமக்கு பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வியாபாரத்தை நம்ம செட் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால், நம்ம கடைக்கு போகவில்லை என்று சொன்னாலும் அங்க வியாபாரம் நடப்பதன் மூலமாக நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட உலக
விஷயத்தை சில பேர் ஏற்பாடு செய்வாங்க. ஆனா ரசூலா சொல்லுவாங்க, ரசூலா என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் இறந்து போனாலும் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டும், நன்மை மட்டும் உங்களுக்கு வருவது நின்று விடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைத்து நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் 3 காரியங்கள் இருக்குது. அந்த காரியத்தை முடிந்த அளவிற்கு நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலா சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 3084வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் 3 காரியங்களை தவிர மற்ற எல்லா செயல்பாடுகளும் நின்றுவிடும். 3 காரியங்கள் மட்டும் மரணித்ததற்கு பிறகும் தொடர்ந்து நன்மைகளை நமக்கு பெற்றுத்தந்தே கொண்டே இருக்கும். மற்ற எல்லா காரியங்களும் அழிந்துவிடும், எல்லா காரியங்களும் நின்றுவிடும், 3 காரியங்களை தவிர என்று ரசூலா சொல்லிட்டு சொல்றாங்க. 1வது நிலையான தர்மம். சில தர்மத்துல நிறைய வகைகள் இருக்குது. ரசூலா சொல்றாங்க, நிலைத்து நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தர்மங்கள் இருக்குது. இப்ப பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசலுக்கு ஒரு ஏழை இருக்கிறாரு, அந்த ஏழைக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவருடைய பசி முடிஞ்சிடும். இது தர்மம் தான். ஆனா இந்த நிலைத்தில் இருக்கக்கூடிய தர்மம் கிடையாது. அந்த நேரத்திற்கான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய தர்மமாக இருக்கும். இப்படி நிறைய தர்மங்கள் இருக்குது. நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம் என்று சொன்ன பள்ளிவாசல் இருக்குல்ல, இந்த பள்ளிவாசலை நம்ம கட்டி கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த பள்ளிவாசல் இருக்கின்ற வரையில் இங்க யாரெல்லாம் வந்து தொழுது கொண்டே இருக்கிறாங்களோ, எத்தனை பேர் வந்து தொழுது கொண்டே இருக்கிறார்களோ அத்தனை நன்மை நமக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிணறு இருந்தது. ஒரு மனிதன் கிணறை தோண்டி வைத்தான் என்று சொன்னால் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை யாரெல்லாம் அருந்தி கொண்டே இருக்கிறார்களோ அவன் மரணிச்சதற்கு பிறகும் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் பருகக்கூடிய அத்தனை பேருடைய நன்மைகளும் இவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக ரசூலா சொல்றாங்க. இப்படி நிலைத்து நிற்கக்கூடிய தர்மங்களை நீங்கள் செய்யுங்கள். தர்மத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுல மிக முக்கியமாக நாம் மரணம் அடைவதற்கு முன்பாக நிலைத்து நிற்கக்கூடிய தர்மத்திலே கவனம் செலுத்தி அதற்கு கண்டிப்பாக நம்முடைய சதக்காக்களை தர்மங்களை வழங்கிவிட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2வது விஷயமா ரசூலா சொல்றாங்க, பயன் தரக்கூடிய கல்வி. நாம கற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க கல்வி இருக்குல்ல, மார்க்க கல்வியும் சில உலக கல்விகளும் முக்கியமான உலக கல்விகள் இருக்கு. பயன் தரக்கூடிய கல்விகளை நாம சில மக்களுக்கு போதிக்கணும். நாம ஒரு 10 பேருக்கு போதித்தோம் என்று சொன்னால் நாம இறந்து போயிடுவோம். அந்த 10 பேரும் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு போதிப்பாங்க, 100 பேருக்கு போதிப்பாங்க, நாம இறந்து போயிடுவோம். நாம 10 பேருக்கு போதித்ததுனால அவங்க 100 பேருக்கு போதிச்சாங்க, அந்த 100 பேருடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த 100 பேர் 1000 பேருக்கு போதிப்பாங்க, அந்த 1000 பேருடைய நன்மைகள் கிடைக்கும். இன்னும் ஒரு 200 வருடங்கள் கழித்து அந்த 1000 பேர் 10,000 பேருக்கு போதிப்பாங்க, அந்த 10,000 பேருடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இப்படி பயன் தரக்கூடிய கல்விகளை நீங்கள் மக்களுக்கு போதிங்க. பயன் தரக்கூடிய விதமாக கல்விகளை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை பிற மக்களுக்கு போதிக்கக்கூடியவங்களா இருங்க. இது நிலைத்து நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது என்று ரசூலா சொல்றாங்க. 3வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்லொழுக்கம் உள்ள குழந்தை. நாம பிள்ளைகளை பெற்றிருப்போங்க, நாம இறந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் பிரார்த்தனை செய்தால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அது நம்முடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கின்ற வரையும் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. நாம் இறந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் 10 வருடங்கள் உயிர் வாழலாம், 20 வருடங்கள் உயிர் வாழலாம், 30 வருடங்கள் உயிர் வாழலாம், 50 வருடங்கள் உயிர் வாழலாம். நாம இறந்ததற்கு பிறகு 50 வருடங்கள் நம்முடைய பிள்ளைகள் உயிர் வாழும் பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கான நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம கபருக்குள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டாலும் எந்த விதமான நல்லறங்கள் செய்யாமல் கபருக்குள்ளே அடங்கி கிடந்தாலும் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான இந்த 3 வழிகளையும் நாம செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இதை நீங்க முக்கியமாக எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிலையான தர்மம் இருக்குதுல்ல, இதை எல்லாருமே செய்யலாம். நிலைத்து நிற்கக்கூடிய தர்மத்தில் நம்ம அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வலியுறுத்தி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்றாங்க, சஹீஹ் புகாரியில 2748வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சதக்காக்களிலே சிறந்தது எது, தர்மத்திலேயே மிகச்சிறந்த தர்மம் எது என்று சொல்லி கேட்கிறாரு. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4 விஷயத்தை சொல்றாங்க. ஒரு மனிதன் தர்மம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் ஆரோக்கியமானவனாக இருந்து, நோயாளியும் தர்மம் கொடுக்கலாம். ஆனால் ரசூலா சொல்றது சிறந்த தர்மம் எதுவென்று சொன்னால் ஒரு மனிதன் ஆரோக்கியமானவனாக இருந்து, பொருளாசை கொண்டவனாக இருந்து, பொருளின் மீது மோகம் கொண்டு அதை தாங்கணும் இதை தாங்கணும் என்று பொருளின் மீது மோகம் கொண்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மோகம் கொண்டவனாக இருந்து
பணக்காரனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுறான். நிறைய செல்வத்தை சேர்க்கணும், பணக்காரனா மாறணும், செல்வந்தனாக மாறணும் என்கின்ற ஆசை அவனிடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஆசை கொண்டவனாகவும் வறுமைக்கு பயந்தவனாகவும், எனக்கு வறுமை வந்துடக்கூடாது, இயல்பு நிலைக்கு நான் சென்று விடக்கூடாது என்று பயந்தவனாகவும் இருக்கின்ற நிலையில் ஒருவன் கொடுக்கக்கூடிய தர்மம் தான் மிகச்சிறந்த தர்மம். 4 காரியத்தில் சொன்னான். ஆரோக்கியமானவனாக இருந்து, பொருளாசை கொண்டவனாக இருந்து, பணக்காரனாக மாற வேண்டும் என்ற ஆசை கொண்டவனாக இருந்து, வறுமைக்கு அஞ்சியவனாக இருந்து, இந்த 4 நிலைகளையும் பெற்றுக்கொண்டு ஒரு மனிதன் செய்யக்கூடிய தர்மம் தான் மிகச்சிறந்த தர்மம். ஏன்னா ஒருத்தர் நோயா இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நிறைய தர்மம், நமக்கு முதல்ல நோய் குணமாகணும் என்கின்ற விஷயம் தான் அவனுக்கு மனசுல இருக்கும். அந்த நேரத்தில் அவன் அதிகமா தர்மம் கொடுக்க வேண்டும் என்று அவனுடைய உள்ளம் சொல்லும். அதனால ரசூலா சொல்றாங்க, நோயாளியாக இருந்தால் தர்மம் கொடுத்தால் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வான், அதை நல்லா மறுக்கவே மாட்டான். ஆனா ஆரோக்கியமாக இருந்து தர்மம் கொடுக்கிறது இருக்குது. பொருளாசை கொண்டவனாக, செல்வந்தனாக மாற வேண்டும் என்கிற ஆசை கொண்டவனாக, வறுமைக்கு பயந்தவனாக இருக்கக்கூடிய நிலையில் கொடுக்கக்கூடிய செல்வம் மற்ற எல்லா செல்வத்தையும் விட மிகச்சிறந்தது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்க தர்மத்தை கொடுங்க என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இந்த தர்மத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உன் உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டு இருக்க, மரணிக்கக்கூடிய தருவாயில நீ இருக்கிற, சாகக்கூடிய நிலைமையில நீ இருக்கிற, அப்படி உன்னுடைய உயிர் உன்னுடைய தொண்டை குழியை அடைந்து விட்டு இருக்க, இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்க, இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்க, இவ்வளவு தர்மத்தை கொடுங்க, அந்த இடத்துக்கு இவ்வளவு தர்மத்தை கொடுங்க என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நீ வந்துடாத. கடைசி நிலையில வச்சு தர்மம் கொடுக்கக்கூடியவனாக நீ மாறிவிடாது. அப்படி அந்த அளவுக்கு நீ என்ன செஞ்சிடாத, தர்மத்தை நீ தள்ளி போட்டு விடாதே. உன்னுடைய மரணம் நெருங்கி வரும் வரை உன்னுடைய தர்மம் செய்வதை நீ தள்ளி போட்டு விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் உன்னுடைய செல்வம் உன்னுடைய செல்வமாக இருக்காது, உன்னுடைய பிள்ளைகளுடைய செல்வமாக இருக்கும். ஏன்னா நீ மரண படுக்கையில் இருக்கும்போது உன்னுடைய பேச்சு உன்னுடைய பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. நீ உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்ப. அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது இவருக்கு இவ்வளவு கொடு, இவருக்கு இவ்வளவு கொடு என்று சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உன்னுடைய பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. நீ சும்மா கிடை வளராத என்று மிரட்டக்கூடியவர்களாக உன்னுடைய பிள்ளைகள் மாறிடுவாங்க. அந்த நேரத்தில் உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் உன்னுடைய பிள்ளைகளுடைய சொத்துக்களாக மாறிடும். அதனால் நீ உன்னுடைய சர்மத்தை கொடுப்பதற்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது கொடுத்துரு, நல்ல நிலையில இருக்கும்போதே கொடுத்துரு. முதுமை வரையிலும் நீ தள்ளி போட்டுறாத, மரணம் நெருங்குகின்ற வரையிலும் நீ தள்ளி போட்டு விடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் அறிவுரையை சொல்கிறான். இது முக்கியமான விஷயம். நாம உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் நம்மளால் தர்மம் கொடுக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் தர்மம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் மிக முக்கியமாக நிலைத்து நிற்கக்கூடிய தர்மத்தில் அதிக கவனம் செலுத்தல். எந்த அளவிற்கு நிலைத்து நிற்கக்கூடிய தர்மத்தை நம்ம நிறைய செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய தர்மத்தை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மரணத்தை நெருங்கக்கூடியவனை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, தர்மத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, வான்ஃபிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅத்திய அஹதக்குமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் கொடுத்துருங்க. அல்லாஹ் என்ன சொல்ற, மரணம் வரை நீ தள்ளிப்படாத, மரணம் வருவதற்கு முன்பாக எவ்வளவு சீக்கிரமாக உன்னால் தர்மம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நீ தர்மம் கொடுத்து விடு. ஒருவேளை நீ தர்மம் கொடுக்காமல் உன்னுடைய மரணம் அடைந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீ அல்லாஹ்ட்ட புலம்புவ. எப்படி புலம்புவ என்று சொன்னால், ரப்பி லவ்ல அஹ்ர்தனி இலா அஜலின் கரீம், எல்லாம் எனக்கு கொஞ்ச கால அவகாசம் தான், கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் தான், நான் இந்த பூமிக்கு போயிட்டு என்னுடைய சினத்தை எல்லாம் எடுத்துட்டு நான் தான தர்மங்கள் கொடுத்துருந்தேன் என்று மனிதன் புலம்புவான் என்பதாக நபியே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி தந்திருக்கிறான். இறந்தவனுடைய புலம்பு, இறந்துட்டு அவனுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொன்னால், மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்னால், தர்மம் கொடுக்காமல் மரணம் நிறைய செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிறான். கோடிக்கணக்கான செல்வங்கள் அவனுடைய வீட்டில் இருக்கிற, அவனுடைய சம்பாத்தியத்தில் இருக்குது. ஆனால் அதை தர்மம் கொடுக்காமல், தான தர்மங்கள் வழங்காமல், நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம் செய்யாமல் மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்துல கட்டாயமாக புலம்பான். ரப்பி லவ்ல அஹ்ர்தனி இலா அஜலின் கரீம், ஏன்னா எனக்கு கொஞ்ச கால அவகாசம் தான், நான் ஊருக்கு போறேன், பூமிக்கு போறேன், என்னுடைய உயிரை என் உடலுக்குள்ள நீ மறுபடியும் செலுத்திடு, நான் மறுபடியும் இந்த பூமிக்கு சென்று நான் தான தர்மங்கள் செய்கிறேன், சதகாக்கள் கொடுக்கிறேன், அக்குமின சாலிகின், நான் நல்லவனா மாறிடுறேன் என்று அந்த மனிதன் புலம்புவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 63வது அத்தியாயம் 10வது வசனத்திலே சொல்லிட்டார். அவன் நாம புலம்பக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், இறந்தவன் புலம்ப, நம்ம தர்மம் கொடுக்காமல் இறந்து விட்டோம் என்று சொன்னால்
மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மறுமை நாளுக்கு முன்பாக இறந்த உடனேயே அல்லாஹ்விடத்திலே நாம் புலம்புவோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுறான். சதக்கா கொடுப்பதற்கு மட்டும்தான் இந்த புலம்பல் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சில முன்னோட்டங்களை மட்டும்தான் தருவான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். இதுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் கொடுப்பது என்பது சுன்னத்தான விஷயங்கள், ஆனா கடமையான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும். தொழுகை என்பது நமக்கு கடமை. நாம தொழாமல் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம இறந்ததற்கு பிறகு நிச்சயமாக எல்லா இடத்துல புலம்புவோம். எல்லாம் கொஞ்சம் அவகாசம் தான், நான் ஃபஜர் தொழாம மரணிச்சுட்டேன், ஃபஜருடைய தொழுகை வந்து தொழாமல் அந்த நேரம் கடக்கப்பட்டு நம்ம மரணம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் எல்லா இடத்துல புலம்புவோம். எல்லாம் அகர்த்தனின் அஜலின் கரீம், எல்லாம் எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் தான், நான் பூமிக்கு போய் ஃபஜர் தொழுகை தொழாம இருந்துட்டேனே, கடுமையான தொழுகை, எல்லா இடத்துல புலம்புவான். இறந்ததற்கு பிறகுதான் அவனுக்கு தெரியும். நோன்பு நமக்கு கடமை. நோன்பு வைக்காமல் மரணம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே புலம்புவோம். ஏன்னா நான் நோன்பு வைக்காம மரணம் அடைந்துட்டேன், எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் தான், நான் நோன்பு நிறைவேற்றில்லை என்று புலம்புவான். ஜக்காத் என்பது யாருக்கு கடமை, அந்த பொருளுடைய நிலையை அல்லாஹ் சொல்ற ரசூலா சொல்லித்தராங்க. 87 கிராம் தங்கம் இருந்தது என்று சொன்னால் ஜக்காத் அந்த தங்கத்திற்கு கடமையாகிவிடும். 595 கிராம் வெள்ளி இருந்தது என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கு ஜக்காத் கடமையாகிவிடும். மற்ற சொத்துக்கள் அனைத்தையும் சேர்த்து 87 கிராம் தங்கத்திற்கு நிகரான மதிப்புடைய சொத்துக்கள் இருந்தது என்று சொன்னால் அந்த சொத்துக்கு ஜக்காத் நம்மீது கடமையாகிவிடும். அந்த ஜக்காத்தை நம்ம செலுத்தாமல் அதை முறையாக வழங்காமல் மரணம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் மறுமை நாளில் புலம்புவோம். மறுமை நாளில் இறந்தது உடனே எல்லா இடத்துல புலம்புவோம். எல்லாம் கொஞ்ச காலம் வாசம் தான், ஜக்காத்துக்கு நான் கொடுக்காம மரணம் அடைஞ்சிட்டேன், எனக்கு நான் ஊருக்கு போய் என்னுடைய ஜக்காத்தை கொடுத்துருந்தேன் என்று புலம்பக்கூடியவர்களாக இருக்கும். இந்த ஜக்காத் விஷயத்துல இன்னைக்கு எவ்வளவு அலட்சியம் காட்டணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி கணக்கு பார்க்கிறோமா? ஆனா ஜக்காத் என்பது கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. 100 கிராம் இருந்தது என்று சொன்னால் 2.5 கிராம் தங்கத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பெண்கள் சரியாக கணக்கு பார்க்கிறவங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு வரக்கூடிய முசாஃபிருக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஜக்காத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஜக்காத் கிடையாது, அது சதக்கா. சதக்கா வேற, ஜக்காத் வேறு. தர்மம் வேறு, ஜக்காத் வேறு. தர்மம் என்பது சுன்னத், அது நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். ஆனா ஜக்காத் என்பது கட்டாய கடமை, அது கணக்கு பார்த்து கொடுக்கணும். 100 கிராம் இருந்தால் 2.5 கிராம் தங்கத்தை ஜக்காத்தாக கொடுக்கணும். 200 கிராம் இருந்தது என்று சொன்னால் 5 கிராமை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். இது கட்டாய கடமை. பெண்கள் தங்களுடைய நகைகளை கணக்கு பார்க்கணும். ஆண்களுக்கு மட்டும்தான் கடமை என்று நினைக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்களுடைய சொத்துக்கு ஆண்களுக்கு கடமை. பெண்கள் உங்களுக்கு மகராக போட்டிருப்பாங்க, உங்களுடைய வீட்டுல போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய சொத்தாக நகைகளை வச்சிருப்பீங்கல்ல, அந்த நகைகளை கணக்கு பார்த்து எவ்வளவு நகை வைத்திருக்கிறீர்களோ அதற்கு 2.5% ஜக்காத்தாக கொடுப்பது கட்டாய கடமை. ஆனா இது ரொம்ப அலட்சியமாக நம்முடைய சமுதாயம் மாறி போயிருக்குது. இப்படி ஜக்காத் கொடுக்காம நம்ம மரணம் அடைந்தோம் என்று சொன்னால் நம்ம மரணம் அடைந்த உடனே அல்லாட்ட புலம்புவோம். அகர்த்தனின் அஜலின் கரீம், எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் தான், நான் ஜக்காத் கொடுக்காம மரணம் அடைஞ்சிட்டேன், நான் ஜக்காத் கொடுத்துட்டு வந்துட்டேன், என்கிட்ட 300 கிராம் தங்கம் இருந்தது, 7.5 கிராம் தங்கத்தை நான் ஜக்காத்தா கொடுக்கணும், விறுவிறுன்னு போயிட்டு என் கம்மலையும் என் மாட்டையும் நான் ஜக்காத்தா கொடுத்துருந்தேன் என்று அங்க வச்சு புலம்புவாங்க. ஆனா அல்லாட்ட என்ன செய்யும்? அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. உயிர் பிரிக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் மறுபடியும் நம்முடைய உயிரை நம்முடைய உடலுக்குள் அனுப்ப மாட்டான். நம்ம வெறுமனை புலம்பிக் கொண்டேதான் இருப்போம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு தெளிவான முறையில எச்சரிக்கையாக செய்யலாம். அப்ப இதுல கவனமாக இருக்கணும். நாம நம்முடைய மரணம் அடைவதற்கு முன்பாக நிலைத்து நிற்கக்கூடிய தர்மங்களை எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலைத்து நிற்கும் தர்மத்துல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மரத்தை நட்டு வைக்கிறது. அந்த மரத்தை நட்டு வைக்கிறத பத்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டு வைத்தான் என்று சொன்னால், ஒரு மரத்தை நட்டு வச்சிருக்கிறான், அந்த மரத்தில் ஒரு பறவை வந்து அமர்ந்து அதில் உள்ள கனிகளை இலைகளை ஏதாவது ஒண்ணு அந்த பறவை கொத்தி சாப்பிட்டது என்று சொன்னால் அவனுக்கு தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும். சில மரங்கள் 100 வருடங்கள் உயிர் வாழும், நாம இறந்து போயிடுவோம். இறந்து போனதற்கு பிறகு அந்த மரம் நிற்கும். சில மரங்கள் எல்லாம் ஆலமரங்கள் எல்லாம் 500 வருடங்கள் 600 வருடங்கள் உயிர் வாழும். அப்ப இந்த ஆலமரங்கள் 500 வருடங்கள் உயிர் வாழ்கின்ற வரையிலும் நாம இறந்து 400 வருடமாக நமக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கு. அவன் ரசூலா சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு வைத்தார் என்று சொன்னால் அந்த மரத்தில் ஒரு பறவை வந்து அமர்ந்து சாப்பிட்டது என்று சொன்னால் அது அவனுக்கு தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று ரசூலா சொல்லி தராங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க வந்து ஒரு மரத்தை நட்டுவதற்காக குழியை தோன்றீங்க, குழியை தோண்டி உள்ள மரத்தினுடைய விதையை வைப்பதற்காக செல்றீங்க. அந்த நேரத்தில் உலகம் அழியுது. உலகம் அழியுறதை நீங்க பாக்குறீங்க. பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? உலகமே அழிய போகுது, இனிமேல் விதை விதைச்சா என்ன ஆக போறது? விதை விதைச்சா உடனே பூத்துட்டு வந்துருமா? வராது.
சில விதைகள் வந்து ஒரு நாள்ல, செடி என்பது ஒரு நாள்ல முளைக்கும். மரம் என்று சொன்னால் ஒரு வருடம், 2 வருடம், 3 வருடங்கள் கழித்துதான் என்ன செய்யும், மேல வரும். உலகமே அழிய போகுது, இப்ப எதுக்கு நட்டு வச்சுக்கிட்டு, அது வேஸ்ட் தான் என்று நினைப்போம். ரசூலா சொல்றாங்க, நீங்கள் ஒரு மரத்தை நடுவதற்காக குழியை தோண்டி கொண்டிருக்கிறீர்கள், விதையை வைப்பதற்காக செய்கிறீர்கள். உலகம் அழிவதை நீங்கள் பார்த்தாலும் உள்ள வைக்கிறத நீங்க விடாதீங்க. அதன் மூலமாக கட்டாயமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம் செய்வதில் நம்ம குறை வச்சிடவே கூடாது. எந்த அளவுக்கு நம்மளால நிலைத்து நிற்கக்கூடிய தர்மத்தை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். இது நம்ம மரணத்திற்கு முன்பாக செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள். அதே போன்று பயன் தரக்கூடிய கல்விகள், நம்ம பயன் தரக்கூடிய கல்விகளை வழங்க முடிந்தது என்று சொன்னால் கட்டாயமாக வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பிலும் நம்ம சிறந்த கவனத்தை செலுத்தணும். நம்ம மரணிப்பதற்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு தரமான பிள்ளைகளாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தரமான பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்யும். நாம் இறந்ததற்கு பிறகும் நமக்காக நம்முடைய பிள்ளைகள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கும். இறந்த உடனே அந்த சோகத்துல துக்கத்துல பிரார்த்தனை செய்வாங்கல்ல, பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்படியே மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கூடாது. காலகாலத்துக்கும் நம்முடைய அதிகமாக நினைத்து பார்த்து அதிகமாக நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம வளர்க்கக்கூடிய, அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். இதை மிக முக்கியமாக நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போன்று மரணத்திற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் பாவ மன்னிப்பு. அல்லாஹ் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவன், இணை வைப்பை தவிர என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். நம்ம எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் நாடினால் அந்த பாவத்தை என்ன செஞ்சுவான், மன்னிச்சிருவான், இணை வைப்பை தவிர என்று அல்லாஹ் சொல்லித்தரான். அந்த இணை வைப்பை கூட நம்ம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பாக கேட்டது என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். எல்லாம் நான் தெரியாம சிரிக்க வச்சுட்டேன், நான் சிரிப்பு வைத்து விட்டேன், குஃபர் செய்து விட்டேன், எல்லாம் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தால் அந்த ஷிர்கை கூட குஃபரை கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம பாவ மன்னிப்பு என்பது மிக முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 70 முறை அல்லது 100 முறை தினமும் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம குறை வைக்கவே கூடாது. தினமும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்விடத்துல என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். மரணம் வரக்கூடிய நேரத்தில் தான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று நினைக்கக்கூடாது. ஃபிரௌன் என்பவன் அவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்ட்ட சொன்ன, எல்லாம் நான் சிரிக்க வச்சுட்டேன், நீ மன்னிச்சிரு, தெரியாது, இப்ப நான் மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னான். இப்ப வந்து சொல்றேன் நான் ஏற்றுக்க முடியாது என்று சொல்லி ஃபிரௌனுடைய அந்த பாவ மன்னிப்பு எல்லாம் நிராகரித்தான். ஏன்னா மரணத்தின் நேரத்தினுடைய கேட்டம் என்று சொன்னால் அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்ப மரணம் வரணும் நமக்கு தெரியாது. நம்ம உயிரோடு வாழும் பொழுது எந்த அளவுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தினோம் என்று சொன்னால் திடீரென்று மரணம் வந்தது என்று சொன்னாலும் நமக்கு அதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும். இதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வரலாற்று உதாரணத்தை சொன்னாங்க. பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு மனிதரை பற்றி சொல்றாங்க. பனி இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ரொம்ப மோசமானவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட மோசமானவர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 99 பேரை கொலை செஞ்சிட்டாரு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 99 பேரை கொலை செஞ்சிருக்கிறாரு. 99 பேரை படுகொலை செஞ்சிருக்கிறாரு. உடனே அவருக்கு மனசு உறுத்துது, இத்தனை பேரை கொலை செஞ்சுட்டோமே, கொலை செஞ்சு அவருக்கு போர் அடிச்சிருச்சு. உடனே அவருடைய மனசு வந்து வருத்தப்படுது, இவ்வளவு பேரை கொலை செஞ்சுட்டோமே. ஒரு பாதிரியாரை சென்று அடங்கி சொல்றாரு, நான் 99 பேரை கொலை செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த பாதிரியார் சொல்றாரு, உனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்காது, 99 பேரை கொலை செஞ்சுட்டிய, உனக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும், உனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாது என்று அதை நிராகரிக்கிறார். உடனே கோவம் வந்து அவரையும் போட்டு சொல்றாரு. 100வது கொலையாக பூர்த்தி செய்யறாரு. 100 கொலை செஞ்சுட்டாரு. கொலை செஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் அவர் வருந்துறாரு. கோபத்துல கொலை செஞ்சுட்டாரு. கொலை செஞ்சதுக்கு பிறகு வருந்துறாரு. வருந்தின உடனே வேற என்ன செய்யறது? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள்லயே மிகச்சிறந்தவர் யார் என்று தேடுறாரு. ஒரு அறிஞரை தேடி பிடித்து அந்த மார்க்க அறிஞர் இடத்துல சென்று சொல்றாரு, நான் 100 கொலை செஞ்சுட்டேன். அவர் மறைக்கல, பொய் சொல்லல, 100 பேரை கொலை செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று சொல்லி கேட்கிறார். உடனே அந்த மார்க்க அறிஞர் சொல்றாரு, உனக்கும் உன்னுடைய பாவ மன்னிப்பிற்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது, யாருமே அதை தடுக்க முடியாது.
உனக்கு தாராளமாக அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான். நீ 100 கொலை இல்லை 1000 கொலை செய்திருந்தாலும் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நீ பாவ மன்னிப்பு கேட்கணும். நீ பாவ மன்னிப்பு கேட்டா என்று சொன்னால், திருந்தினா என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை என்ன செய்வான்? மன்னித்து விடுவான். அதனால் நீ கவலைப்படாது, நீ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளு என்று சொல்லிவிட்டு நீ வாழக்கூடிய இந்த ஊர்ல வாழாத. இது ரொம்ப மோசமான ஒரு கெட்ட ஊரு. அதனால் இந்த ஊரை விட்டு கிளம்பி இன்னொரு ஊரை குறிப்பிட்டு அந்த ஊருக்கு நீ செல்லு. அங்கே சில மக்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க, அவன் இபாதத்தில் ஈடுபடுறாங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ அந்த ஊருக்கு சென்றாய் என்று சொன்னால் நீ நல்லவனா மாறிடுறான், நீ அங்க போ என்று சொல்லி அனுப்புறாரு. உடனே இவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய ஊரை விட்டு ஒதுக்கிட்டு நல்லவனாக மாறி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அந்த ஊருக்கு போய் என்ன செஞ்சு போய்கிட்டு இருக்கிறாரு. சென்று கொண்டு இருக்கும் பொழுதே வால் வழியில இடையில அவருக்கு என்ன செய்யுது? உயிர் பிரியுது, மரணம் அடைகிறாரு. மரணம் அடையக்கூடிய வேலையில கீழே விழுந்தா எப்படியும் மரணம் அடைகிறாரு. மரணம் அடையக்கூடிய நேரத்தில் கூட அவர் என்ன செய்யறாரு? நம்ம அந்த ஊருக்கு போகணும், நல்லவர்கள் கூட இருக்கணும், நிறைய நல்ல காரியங்கள்ல செய்யணும் என்பதற்காக அவருடைய நெஞ்சு பகுதியை நல்லவர்கள் வாழக்கூடிய ஊரை நோக்கி என்ன செய்யறாரு? முன்னோக்கி வைக்கிறார். ஆனா அவரால் முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன செஞ்சிருந்தார்? இறந்துறார். இறந்து போன உடனே மலக்குமார்கள் அவருடைய உயிரை எடுப்பதற்காக வாழாங்க. நல்லவர்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வாராங்க, கெட்டவர்களுடைய தண்டனை கொடுக்கக்கூடிய மலக்குமார்களும் வாராங்க. 2 மலக்குமார்களுக்கு அந்த இடத்துல வச்சு ஒரு போட்டி ஏற்படுது. நான் தான் இவருடைய உயிர் எடுப்பேன், நான் தான் இவருடைய உயிர் எடுப்பேன் என்று போட்டி வருது. கெட்டவர்களுடைய உயிர் எடுக்கக்கூடிய மலக்கு சொல்ற, இவர் எந்த நல்ல காரியமும் செய்யல, ஒரு நல்ல காரியத்தை கூட, ஒரு இபாதத்தை கூட எதையுமே இவர் என்ன செய்யல, கடைபிடிக்கல, அதனால இவருடைய உயிரை நான் தான் எடுப்பேன் என்று அவர் சொல்றாரு. நல்லவர்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு சொல்றாரு, இல்ல இல்ல, அவர் திருந்திட்டாரு, நல்லவனா மாறிட்டாரு, அவர் நன்மையான காரியங்கள் எதையும் செய்யவில்லை என்று சொன்னாலும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு, அதனால அவருடைய உயிரை எடுப்பதற்கு நான் தான் எடுப்பேன் என்று மலக்கு சொல்றாரு. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இன்னொரு மலக்கை மனித உருவத்தில் அனுப்புறான். மனித உருவத்தில் வந்த உடனே இந்த 2 மலக்குமார்கள், நல்லவருடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு, கெட்டவருடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு, 2 பேரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மனித உருவத்தில் வந்த மலக்கை நடுவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லுங்க என்று சொன்னாங்க. உடனே அல்லாஹ் இந்த மனித உருவத்தில் வந்த மலக்கின் மூலமாக தீர்ப்பு சொல்ற. என்ன தீர்ப்பு சொல்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதர் தன்னுடைய ஊர்ல இருந்து கிளம்பி வந்தார்ல, அந்த ஊர்ல இருந்து இவர் இறந்த இடத்தை எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறார் என்பதை நீங்க அளந்து பாருங்க. அவர் இறந்த இடத்துல இருந்து நல்லவர்கள் வாழக்கூடிய ஊர் இருக்குதுல, அந்த ஊர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லையை நீங்கள் அளந்து பாருங்கள். எது ரொம்ப கிட்டக்க இருக்குதோ, பக்கத்துல இருக்குதோ, அந்த மலக்கு அவருடைய உயிரை கைப்பற்றி கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. அதாவது தன்னுடைய கெட்ட தீயவர்கள் வாழக்கூடிய ஊர் இருக்குதுல, அந்த ஊர்ல இருந்து எந்த இடத்துல மரணம் அடைந்தாரோ அது வரைக்கும் அளந்து பார்க்கணும். இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்க்கணும். இவர் மரணம் அடைஞ்சதுல இருந்து நல்லவர்கள் வாழக்கூடிய ஊர் இருக்குல்ல, அது வரைக்கும் அளந்து பார்க்கணும். அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்க்கணும். எது ரொம்ப சுருக்கமாக இருக்குதோ அந்த மலக்கு அவருடைய உயிரை கைப்பற்றணும். நல்லவர்களுடைய ஊர் இருக்கக்கூடிய எல்லை சுருக்கமாக இருந்தது என்று சொன்னால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு அவருடைய உயிரை கைப்பற்றட்டும் என்று அவர் தீர்ப்பு சொன்னார். தீர்ப்பு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்யறார்? பூமிக்கு கட்டளையிடுதான். நல்லவர்களுடைய வாழக்கூடிய ஊர் இருக்குல்ல, அந்த ஊரை சொல்ற, நீ அவரை இறந்தவருக்கு நெருக்கமாக வா என்று கட்டளையிடுது. அந்த பூமி என்ன செய்யுது? அப்படியே நெருக்கமாக வருது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எல்லாமே கட்டப்படும். அந்த ஊர் என்ன செய்யுது? அப்படியே நெருங்கி வருது. கெட்டவர்களுடைய ஊருக்கு அல்லாஹ் கட்டளையிடுதா, நீ அவர் இறந்ததுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் விலகி போ என்று அல்லாஹ் கட்டளையிடுது. அந்த ஊர் என்ன செய்யுது? அப்படியே விலகி போகுது. இது மனிதர்களுக்கு புரியாது. மனிதர்கள் அவங்க அந்த இடத்துல அப்படி இருப்பதாக நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி அந்த ஊர் நெருங்கி வரும், இந்த ஊர் விலகி செல்லும். அவன் மலக்குமார்கள் அளந்து பார்க்கிறாங்க. அளந்து பார்த்தா இறந்த இடத்திலிருந்து நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு செல்லக்கூடிய இடம்தான் ரொம்ப சுருக்கமா இருக்குது, ரொம்ப நெருங்கி வந்ததாக இருக்குது. கடைசியில் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? அவருடைய உயிரை என்ன செய்யறாங்க? கைப்பற்றி செல்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய நபியரின் ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. இப்ப பாவ மன்னிப்பு என்பது எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்குது. இவர் எந்த நல்ல காரியம் தொழல, நோன்பு வைக்கல, சக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜி செய்யல, எந்த விதமான நல்லவர்களையுமே செய்யல. ஆனா அவனுடைய பாவத்தை எல்லாத்தையும் நல்லா மன்னிச்சுதான். காரணம், அவர் பாவத்தை உணர்ந்தது, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டது. நாம நம்முடைய மரணத்திற்கு முன்பாக எவ்வளவு சீக்கிரமாக பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நபிகளின் சிலாலை சிலம்பர்கள் பாவமளிப்பு கேட்டதை போல இஸ்திக்ஃபார் 70 தடவை அல்லது 100 தடவை தினமும் கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாம் இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட மக்களாக எல்லாம் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய இந்த ஒரே முடிவு செய்கிறேன். வாக்குறுத்தவன் படிக்கிறோம். கேள்வி பதில். கடந்த ஒரு 3 நாளா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி பரிசு வாங்கியிருப்பீங்கல்ல, அவங்க முதல்ல கை தூக்க வேண்டாம். யாருமே